கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை குழம்பு, ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான கீரை குழம்பு. இன்றைக்கி நான் பாலக்கீரை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் பாலக்கீரை எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் போட போகிறேன். ஸோ சின்ன வெங்காயம், ஒரு 4 தக்காளி, ஒரு கிளாஸ், ஒரு 200 ml 250 ml இருக்கும் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பூண்டு, முழு பூண்டு அதை உரிச்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 15 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு புளி. இதெல்லாம் நம்ம இப்போ குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாங்க, ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். இதில் எடுத்து பருப்பு போட்டுறேன். அடுத்து பூண்டு, பச்சை மிளகா, புளி இதையும் போட்டுடலாம். அடுத்து தக்காளி நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சிறு வெங்காயம். இப்போ கீரை அதில் போட்டுருவோம். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்ச கீரை இதில் ஸ்டஃப் பண்ணிடலாம். கீரை நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக விட்டாலே போதும், உங்களுக்கு அளவு தெரிஞ்சால் போதும், பருப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். இப்போது 2 விசிலுக்கு வெயிட் பண்ணலாம். 2 விசில் ஆகிட்டு கீரை நல்லா வெந்துட்டு இப்போ நான் கல்ச்சட்டியில் கடைஞ்சிருவேன். ஏன்னா நான் கல்ச்சட்டியில் தான் கடைவேன், மிக்ஸி ஒரு பிளண்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் இதை கல்ச்சட்டியில் கடைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு கடைஞ்சிட்டேன். கல்ச்சர் தான் எனக்கு கம்ஃபர்டபுள். ஸோ வாங்க தாளிக்கலாம். ஒரு குண்டை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 குழிக்கரண்டி போதும். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் உளுந்து. கடுகு நல்லா பொரியுது. அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டும் வெங்காயம், அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போது இந்த கல்ச்சட்டில் இருக்க இந்த குழம்பு நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான கீரை குழம்பு ரெடி. ரொம்ப மனமாக இருக்குது. அவ்வளோதான், பாலக்கீரை குழம்பு ரெடி. செம்ம டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ், உளுந்தங்களி, ராகி களியோடு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.